கடையில் கிடைக்கிற மாதிரியே சூப்பர் சாஃப்டாக ஸ்பான்ச்சியாக டீ கேக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? ஸோ இந்த டீ கேக் நான் ஆயில் வச்சு தான் பண்ணியிருக்கேன். இதே மாதிரி பண்ணி உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு கொடுத்து பாருங்கள். அப்புறம் இது கடையில் வாங்கினீங்களா வீட்டில் செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக அவங்களால கண்டுபிடிக்க முடியாது. இதுக்கு முதல்ல 4 முட்டை எடுத்திருக்கேன். அதில் உள்ள எக் ஒயிட்டையும் எக் யோக்கையும் தனித்தனியாக பிரித்து வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி பிரித்து செய்யும் போது நமக்கு இன்னுமே ஃபோமியாக ஸ்பான்ச்சாக கேக் கிடைக்கும். முதல்ல நம்ம ஒரு பவுலில் 4 எக் ஒயிட்டை சேர்த்துருக்கேன். நீங்கள் ஹேண்ட் பீட்டர் வச்சுருந்தீங்கன்னா ஹேண்ட் பீட்டரில் அடிச்சுக்கோங்க. நான் இன்றைக்கி ஸ்டாண்ட் மிக்சரில் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த 4 எக் ஒயிட்டுக்கு 1 கப் அளவுக்கு பவுடர் சுகர் எடுத்துருக்கேன். 1 ஃபுல் கப் அளவுக்கு பவுடர் சுகர் எடுத்து அதை இந்த மாதிரி கொஞ்சம் எக் ஒயிட் பீட் ஆகி கிடைச்சதுக்கப்புறம் ஒரு ஸ்பூனாக 3/4 கப் அளவுக்கு சேர்த்திருக்கிறேன். சேர்த்து அது நல்லா க்ரீமியாக அந்த விப்பிங் க்ரீம் எப்படி கவுத்தா நமக்கு அப்படியே நிற்கும் இல்லையா, அந்த அளவுக்கு அதை நல்லா பீட் பண்ணிக்கணும். இப்போ இந்த 4 எக் எல்லோவில் 1 ஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ், 1/2 ஸ்பூன் அளவுக்கு நான் பைனாப்பிள் எசன்ஸ் சேர்த்துருக்கேன். அது கூட பிஞ்ச் ஆஃப் சால்ட் சேர்த்து நல்லா கையால் ஸ்பூன் வச்சு அடித்து வச்சுருக்கேன். இப்போது இதை நம்ம பீட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா எக் ஒயிட்டு, ஸோ அது கூட இந்த எல்லோவையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். 3/4 கப் சுகர் தான் நம்ம எக் ஒயிட் பீட் பண்ணும் போது சேர்த்திருப்போம். மீதி இருக்கிற 1/4 கப் சுகரை எக் எல்லோ சேர்த்ததும் அது கூட சேர்த்து நல்லா பீட் பண்ணி வச்சுக்கணும். இப்போ பாருங்கள், கரெக்டாக 1 கப் அளவுக்கு மைதா எடுத்து அதை சலிச்சுக்கணும். இதில் நல்லா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு நான் எடுத்திருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் மட்டும்தான் நான் மைதா மாவு எடுத்திருக்கேன். அதுக்கு பதிலாக 1 டேபிள் ஸ்பூன் மில்க் பவுடரும் 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவும் சேர்த்திருக்கேன். அதுக்காக நான் 2 ஸ்பூன் மைதா எடுக்கல, ஒரே 1 ஸ்பூன் தான் எடுத்திருக்கேன். இதை மிக்ஸ் பண்ணி தனியாக வச்சுக்கிட்டேன். 1/2 கப் அளவுக்கு ஆயில் சேர்த்திருக்கேன். ரிஃபைண்ட் ஆயில் இருக்கு இல்லையா, அதை சேர்த்து ஒரு 30 செகண்ட் மட்டும் பீட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போது நம்ம சலிச்சு வச்சுருக்க மைதா, கார்ன்ஃப்ளவர், மில்க் பவுடர், இது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் சேர்த்துருக்கேன். அந்த கிளிப் மட்டும் மிஸ் ஆகிடுச்சு. எல்லாத்தையும் ஒன்று போல் கலந்து வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பேட்டர் ரொம்ப போட்டு அடித்து அந்த ஃபோமியாக இருக்கிற அந்த பேட்டரை நம்ம இது பண்ணக்கூடாது, டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மாவை சேர்த்திட்டு நம்ம கட் அண்ட் ஃபோல்டு மெத்தடில் இதை கலந்து விட்டுக்கணும். இப்போ சாக்கோ சிப்ஸ் இருக்கு இல்லையா, அது என் பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் கொஞ்சமாக நான் மைதாவில் டஸ்ட் பண்ணி அதை இந்த பேட்டர் கூட சேர்த்துருக்கேன். நீங்கள் டூட்டி ஃப்ரூட்டி இருந்தால் சேர்த்துக்கலாம், இல்லைனா சாக்லேட் சிரப் கூட மேலே ஊற்றிக்கலாம், எது வேணாலும் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா ஒரு ட்ரேயில் ஊற்றி இந்த மாதிரி ஒரு 30 நிமிஷத்துக்கு 180 டிகிரியில் பேக் பண்ணி எடுத்தால் எவ்வளோ ஸ்பான்ச்சியாக சூப்பராக கடையில் கிடைக்கிற மாதிரியே டீ கேக் ரெடியாக இருக்குது பாருங்கள். எவ்வளோ ஃபோமியாக இருக்குது பாருங்கள். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். இன்னொரு மினி விலாகில் பார்க்கலாமா? அஸ்ஸலாமு அலைக்கும்.